கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி செட்டிநாட்டிலேருந்து பாத்திர கலெக்ஷன் வந்திருக்கு. நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம கார்த்திகளுக்கு விளக்கு போட்டிருக்கோம்ப்பா. வேணுங்கிறவங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம்ப்பா. பார்த்தீங்கன்னா பழம்புரி விநாயகர்ப்பா, வெங்கல விநாயகர் 7.25 இன்ச்சு இருக்குதுப்பா. உயரம் அகலம் பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. அதாவது வெங்கலத்தை உருக்கி வச்சுருக்காங்க. இந்த பக்கமும் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, அது பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பூஜை ரூமில் இப்படி வச்சுக்கலாம். நல்லா திருவாச்சியோடு இருக்காது வருங்க, நல்லா திருவாச்சியோடு இருக்குது. இங்கே வந்து மூஞ்சூர் இருக்குது, அதாவது விநாயகரோட வாகனம் இருக்குது. நல்லா அம்சமாக இருக்காருப்பா. நல்லா பெரிய பொங்கப்பானைப்பா, அதாவது ஒரு படி அரிசியும் ஒரு 1.5 கிலோ வெல்லமும் போட்டு பொங்க வைக்கலாம்ப்பா. நல்ல பெரிய சைஸு. ஒரு 12 லிட்ரு 12லேருந்து 13 லிட்ரு தண்ணி பிடிக்கும்ப்பா. வெயிட்டு சரியான வெயிட்டு, தூக்கவே முடியல, அவ்வளோ கனம். இந்த என்னாலே தூக்க முடியல வருங்க, அதில் கனம் எப்படி கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து 10 கிலோ இருக்கும், அவ்வளோ கனம். நல்ல பெரிய சைஸ்ப்பா. பாருங்க 10 இன்ச்சு இருக்குதுங்க உயரம். அகலம் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. பழைய காலத்து பேர் போட்டிருப்பாருங்க. இப்போ நான் இப்படி இருக்கையிலே அடித்து காட்டுறேன். எவ்வளோ நிமிஷம் அந்த சவுண்டு நிற்கிதுன்னு வருங்க. நல்லா நங்கூர மாதிரி இருக்குப்பா, கனமாக. இது அப்படியே நீங்கள் பிளங்கிட்டு இன்னும் 100 வருஷம் 80 வருஷம் அது வாட்டுக்கு இருக்கும்ப்பா. அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ கனமாக இருக்குது. நல்ல பானை. இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா குட்டி பானைப்பா. இது வந்து ஒரு காப்படி அரிசி போட்டு பொங்க வைக்கலாம். அதாவது 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ வெல்லம் போட்டு பொங்க வைக்கலாம். பழைய காலத்து வெட்டுறதுப்பா இதெல்லாம். இது நல்ல கனம். சவுண்டு பாருங்க. நாளை 3/4 இன்ச்சு இருக்குப்பா வாயகம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. இது விளக்கு, வெங்கல விளக்கு. அதாவது ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சிறுசாகவும் இல்லை, ரொம்ப நார்மல் அளவானது. இந்த கார்த்திகளுக்கு வேணும்னா இதை வாங்கிக்கலாம்ப்பா. 7.25 இன்ச்சு இருக்குப்பா உயரம். நல்ல கனம்ப்பா, நல்லா வெங்கலம். அதாவது இதில் நம்ம ஒரு முகமாக ஏற்றிக்கலாம், 5 முகமாக ஏற்றிக்கலாம், 7 முகமாக ஏற்றிக்கலாம். இது வந்து 5 முக விளக்குப்பா, கம்பி விளக்கு. தனித்தனியாக கழட்டிக்கலாம். ஆனால் எனக்கு கழட்டி காமிச்சா லென்த்தாக போகும் வீடியோ, அதனால் அளந்து மட்டும் காமிக்கிறேன்ப்பா. செட்டிநாட்டு கம்பி விளக்கு பார்த்திங்கன்னா 16.25 இன்ச்சு இருக்குது உயரம். அதை காட்டிலும் இது கொஞ்சம் சின்ன சைஸ்ப்பா. இது காரைக்குடி கம்பி விளக்குது. இது பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு இருக்குது. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல கனம்ப்பா. இதோட தடிமனே பாருங்களேன், நல்ல கனம், நல்ல வெயிட்டாக இருக்குது. பழைய காலத்து பேர் போட்டுருக்காருங்களே. இது பார்த்திங்கன்னா 14.5 இன்ச்சு இருக்குப்பா உயரம். மூடி வச்ச ஒரு பாத்திரம்ப்பா. அதாவது 2 பக்கமும் கைப்பிடி இருக்குது. இந்த கைப்பிடிக்கு வந்து பித்தளை வீட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம புளி போடாமல் வெண்பொங்கல் இந்த மாதிரி சமைச்சிக்கிறலாம். இந்த கீழே பாதம்லாம் இருப்பாருங்க 3 பக்கமும். இது வந்து ஒரு 2 லிட்ரு கொள்ளளவு பிடிக்கும்ப்பா. அகலம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. உள்கூடு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. பாத்திரம் நல்லா இருக்குது. அதுக்கேற்றாப்புல ஒரு மூடிப்பா, குமிழ் வச்ச மூடி. அதாவது இது வந்து ஒரு கயத்துருளிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா அடிப்பாட்டை வந்து இந்த கயிறு கொடுத்தது மாதிரியே இருக்கும், பிளெயின் இல்லாமல் கயிறு கொடுத்தது மாதிரியே இருக்கும். பாத்திரம் நல்லா இருக்குப்பா, வெள்ளோடு பார்த்தீங்கனாலே தெரியும். தூக்கமில்ல, அவ்வளோ கனம். அடிச்சு காட்டுறேன் பாருங்க. சவுண்டை பாருங்களேன். இது வந்து என்னென்னா ஒரு 1 கிலோ போட்டு பொங்கல் வைக்கலாம். 1 கிலோ அரிசி 1 கிலோ வெல்லம் போட்டு பொங்கல் வைக்கலாம்ப்பா. 5.5 இன்ச்சு இருக்குதுப்பா வாயகம். உள்கூடு பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது. வெங்காயம் மாச்சதுப்பா. இது வந்து ஒரு 2 லிட்ரு பிடிக்கும். அதாவது கீழே பித்தளை, நடுப்பட்டம் தாமிரம், மேலே வந்து வெங்கலம். கலச சம்பா வச்சுக்கலாம், பால் குடத்துக்கு வச்சுக்கலாம், இல்லை அடுப்படிக்கு தண்ணி டெய்லி யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சு இருக்குது வாயகம்.
உயரம் பார்த்திங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குது. செம்பு பார்த்திங்கன்னா நல்லா உருண்டை செம்புப்பா. அதாவது நல்லா கையை விட்டு உள்ளே விளைக்கிறது மாதிரி நல்லா போகுங்க. நல்லா குண்டு செம்புப்பா. இது ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். 2.5 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உள்கூடு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. 2 பெருமாள் விளக்குப்பா. 2 பெருமாள் விளக்கு பேர் போட்டிருக்காருங்க இந்த விளக்கில். உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. 2 ஒரே மாதிரி தேப்பாக இருக்குது. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உள்ளே என்னென்னா அந்த காலத்து விளக்குன்றதுனால ஒன்றுக்கு ஒன்று மாறுபடும். ஆனால் ஒரே அளவுதே. பேசணுப்பா. ஒரு காய் அரைச்சி போட்டுக்கிடலாம், ஒரு சப்பாத்தி மாவு பண்ணிட்டுக்கிடலாம். ரொம்ப பெருசாகும்ல சின்னதாகும்ல. 6.5 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. யானை பல்லுப்பா. அதாவது பாலிஷ் பண்ணாமல் போட்டிருக்கப்பா. பாலிஷ் பண்ண வச்சுட்டிங்கன்னா பண்ணி தருவேன். இப்போ இது வந்து நிறையா கிடைக்க மாட்டேங்குது. வர வர 1-2மா போட்டுருக்கேன். அதாவது கணக்குத்தானே வந்து யானை அடிச்சுக்கிறோம். அதனால இந்த சுவாரம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம கயிறு போட்டு கட்ட முடியாது. நம்மளாம் அடிச்சுக்கிறணும். தனிவாக கட்டிக்கிறணும். நிலவாசல்லையும் பூஜை ரூம்லையும். 3 இன்ச்சு இருக்குதுப்பா. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. நல்ல வெண்கல மணி. இது ஓம் விளக்குப்பா. இந்த நம்ம கார்த்திகளுக்கு விளக்கேற்றிக்கலாம், பூஜை ரூம்லையும் விளக்கேற்றிக்கலாம். செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி முருகனுக்கு விளக்கேற்றுறவங்க அதை வாங்கிக்கலாம்ப்பா. 4.25 இன்ச்சு இருக்குதுப்பா. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு இருக்குது. இந்த வேலை மட்டும் நம்ம தனியாக அப்படி கழட்டிக்கிடலாம். கழட்டி அதையும் பூஜை ரூமில் வந்து நம்ம பூஜை பண்ணாலும் பண்ணிக்கலாம். இந்த விளக்கை கழட்ட முடியாது தனியாக அந்த பாதத்தை. மெழுகுவர்த்தி ஸ்டாண்டுப்பா. இது தனியாக கழட்டிக்கலாம். இந்த ஸ்டாண்டு தனியாக கழட்டிக்கலாம். இந்த மேலே இருக்கிற இந்த இது தனியாக கழட்டிக்கலாம். உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குதுப்பா. நல்ல வெங்கலம்ப்பா. இது குட்டி பேசணுப்பா. இந்த நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது வைக்கிறதுக்கு யூஸ் ஆகிக்கிறோம். 3.25 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. இது வந்து பால் செம்பு. 2 பால் செம்பு. அதாவது இது வந்து ஒரு 1/4 லிட்டர் பிடிக்கும். இது வந்து 6 லிட்டர் பிடிக்கும். பழைய காலத்து பேர் போட்டிருக்கு. நல்ல கனம் வெங்கல பால் செம்புப்பா. 3.25 இன்ச்சு இருக்குது. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 4.25 இன்ச்சு இருக்குது. இந்த சின்னது பார்த்திங்கன்னா வாயகலம் 2.25 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு இருக்குது. சந்தன குண்டாப்பா. நல்லா பெரிய சைஸ். ஒரு 6 லிட்டர் பிடிக்கும். 4.25 இன்ச்சு இருக்குதுப்பா. வாயகலம் உயரம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. 2 குத்து விளக்கு. அதாவது ஒரே மாதிரி இருக்கும் குத்து விளக்கு. சின்னதாக இருந்தால் இதை தனியாக கழட்டலாம், இதை தனியாக கழட்டலாம். இது 3ஆக கழட்டிக்கிடலாம். இப்போ இப்படி எல்லாத்தையும் கழட்டிக்கணும். குத்து விளக்கில் கழட்டிக்கிறது நேட்டாகும். அதனால் அளவு மட்டும் எடுத்து காமிக்கிறேன். 6 இன்ச்சு இருக்குது இப்போ உயரம். ரெண்டுமே ஒரே அளவு. ஓவல் சைஸு பூத்தட்டுப்பா. 9 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. உயரம் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. நல்லா வெங்கலத்தட்டுப்பா. இது இந்த மகாசி வெள்ளம் பார்த்துருக்காங்க பார்த்தீங்களா. விபூதி கொப்பரைப்பா. கீழே பார்த்திங்கன்னா ஒரு 3 உருவம் இருக்குது. ஏற்கனவே இதே மாதிரி போட்டிருந்ததை பார்த்து நிறையா கேட்டுதான். இந்த வட்டம் ஒன்று வந்திருக்குப்பா. வேணும்னா வாங்கிக்கோங்க. வெங்கலம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் 2 கிண்ணத்தையும் ஜாயின் பண்ணி தான் போட்டிருக்காங்க. இது ரொம்ப பழைய காலத்து இது கிடைக்காது. இது நிறைய கேட்டதுனாலே நான் வாங்கி போட்டிருக்கேன். அதாவது நந்தி லிங்கம் இந்த மாதிரி ஒரு 3 நந்தி 3 லிங்கம் இருக்குதுப்பா. இங்கிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே சிவனுடைய உருவம் இருக்கும் பாருங்க. இந்த நாகம், சிவன், இந்த சக்கரம், இந்த திரிசூலம், இந்த மாதிரி இருக்கும்ப்பா. இந்த உடுக்கை எல்லாமே அவருக்கு உண்டானது எல்லாமே இருக்கும்ப்பா. பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேருப்பா. இதெல்லாம் 1.5 இன்ச்சு இருக்குதுப்பா. வாயகம் உயரம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சுதே. நல்ல கனமாக இருக்குது. விபூதி கொட்டி வச்சுக்கலாம்ப்பா. இது பார்த்திங்கன்னா யானை விளக்கு. அதாவது 2 ஒரே மாதிரி இருக்குது. யானை விளக்கு வரவேற்பறையிலையும் வச்சுக்கலாம், பூஜை ரூம்லேயும் வச்சுக்கலாம். 4.5 இன்ச்சு இருக்குது உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ரோஸ் செட்டு தேங்காய் துருவிப்பா. பார்த்திங்கன்னா ஒரே பலகாப்பா.
இதில் ரேகை பாருங்களேன், இது வந்து நடுவு மரத்தில் இந்த மாதிரி ரேகை ஓடும். இந்த மாதிரி ரேகை நடுவு மரத்தில் தான் ஓடும். அந்த காலத்து பழைய காலத்து மரம் அந்த பாருங்களேன், இந்த இதில் இருக்குல்ல மார்பிள் கல், அது மாதிரி ரேகை எப்படி ஓடுது பாருங்க. டிசைனை பாருங்களேன், நல்லா இதெல்லாம் அப்படியே இதெல்லாம் தேன் இருக்குப்பா. இதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக துருப்பிடிச்சு போகாது, அது வாட்டுக்கு கிடக்கும். அளவு பார்த்தீங்கன்னா 18 இன்ச்சு இருக்குப்பா நீளம். இந்த கிண்ணத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு இருக்குது. அப்படியே இப்படி துருப்புனீங்கன்னா இதுக்குள்ளே விழுந்துடும், தனியாக தட்டலாம் தேவையில்லை. இதோட உயரம் பாருங்களேன், உயரம் 2 இன்ச்சு இருக்குப்பா. அதாவது ஒரே கட்டையில் எடுத்து குடஞ்சி செஞ்சுருக்காங்க. புறாமே நல்ல ரேகை ஓடுதுப்பா. பழைய காலத்துக்கு வேலைப்பாடு பார்த்தீங்களா, இந்த கட்டையில் இப்போலாம் இந்த மாதிரிலாம் வேலைப்பாடு யாரும் பார்க்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா சிக்கு வாரிப்பா, சின்ன இதே ரொம்ப பெருசு கிடையாது. அதாவது 6.25 இன்ச்சு இருக்குது, வேலைப்பாடு வருங்க. இது வந்து நம்ம சோ பீஸாகவும் வச்சுக்கலாம். இது வந்து அபிஷேக தட்டுப்பா, நம்ம சாமி விக்கிரகங்களை வச்சு இதில் அபிஷேகம் பண்ணிக்கலாம். தாமிரம்ப்பா, 9 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு இருக்குது. பல்லாங்குழிப்பா, இது பித்தாளவே. இது சக்கரம்லாம் கொடுத்துருப்பாங்க நம்ம 4 பக்கமும். நீளம் பார்த்தீங்கன்னா 10.25 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 6.25 இன்ச்சு இருக்குதுப்பா. நல்லா இருக்கு. விபூதி கொப்பரைப்பா, இது ஒரு மாடலு. அதாவது இது வந்து 6 பட்டை போட்டு மாடல் இருக்கும். போன வட்டம் மட்டும் குட்டியாக இருந்துச்சு, அதை வாங்கிட்டாங்க. இது கொஞ்சம் பெருசுப்பா, 4 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. துணை தீபம்ப்பா, இது கொஞ்சம் போன வட்டம் காட்டிலும் இது சின்ன சைஸு. இதுவுமே இப்போ கிடைக்க மாட்டேங்குது. 9.5 இன்ச்சு இருக்குது நீளம். உயரம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. அகலம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. தூப்பக்கால்ப்பா, அதாவது வெண்கல தூப்பக்கால், ஒரே மோல்டிங்ப்பா. இதெல்லாம் வச்சு இப்படி சாம்பிராணி போட்டோன்னா அப்படியே சாயாது, அது வாட்டுக்கு கிடக்கும், ஒரே வார்ப்பு. 9 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. உயரம் பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. சங்கு கிண்ணம்ப்பா, அதாவது 3 பாதம் இருக்காங்க சங்கு கிண்ணம். ஸ்நாக்ஸ் வச்சுக்கலாம், நெய்வேத்தியம் வச்சுக்க, நம்ம சாமி ரூமுக்கு வச்சுக்கலாம், பூ போட்டு வச்சுக்கலாம் குட்டியாக, பூர்லி மாதிரியே கூட. 5.5 இன்ச்சு இருக்குது வாயகலம். உயரம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இருக்குது, 2.25 இன்ச்சு. அதாவது ஒன்று பொரியல் கரண்டி, இது வந்து இப்போ அன்னக்கரண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம குழம்பு கரண்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பெரிய சைஸு, இது சின்னதாக தேப்பாக இருக்குது. இது வந்து 9.25 இன்ச்சு இருக்குது நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச்சு இருக்குது. விஷமுறி கரண்டிப்பா, குழம்புல இதிலெல்லாம் போட்டோம்னா அந்த விஷத்தை பூரா அந்த காலத்தில் எடுத்துடும், அதே அந்த கரண்டி இது. இது வந்து 15.5 இன்ச்சு இருக்குதுப்பா நீளம். அகலம் பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச்சு இருக்குது. அந்த காலத்தில் கரண்ட் இல்லாத காலத்தில் சமைக்கிறது. இப்போயே நம்ம குழம்புல போட்டால் இந்த கரண்டி வந்து கச்சி போகாது. வர்மா தேக்கு காய் ட்ரேப்பா, ரொம்ப சின்ன சைஸ் தான். அதே மாதிரி ஒரே வீட்டோட ஜாமியாக இந்த பேர் போட்டிருக்காருங்களா. அகலம் வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச்சு, அதாவது 5.5க்கு 5.5. உயரம் வந்து பார்த்திங்கன்னா பாதத்தோட 3.5 இன்ச்சுப்பா. வர்மா தேக்கு 8 இன்ச்சு இருக்குது, 8க்கு 8. வாயகலம் 8, உயரம் பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்குது. இதில் வெங்காயம் போட்டுக்கலாம், இதில் வந்து ஒரு 1/2 கிலோ போட்டுக்கலாம். அவ்வளோதே. கேரளா ஐயப்பன் விளக்குப்பா, இது பார்த்திங்கன்னா இந்த கீழே இருக்கிற இந்த வளையை மட்டும் பார்த்திங்கன்னா 18 இருக்கும். கரெக்டாக கீழேருந்து இந்த கீழே இந்த கிண்ணத்துலேருந்து எண்ணி பார்த்திங்கன்னா 18 இருக்கும். இந்த ஐயப்பனுக்கு 18 படி மாதிரி இது கேரளா ஐயப்பன் விளக்குப்பா. இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பழமையான, ரொம்ப நல்லா இருக்குதுப்பா. அதாவது ஒரே மோல்டிங்கு கழட்ட முடியாது. நல்ல வெங்காயம் தான் இல்லை உருக்கி ஊற்றிருக்காங்க. பாருங்க, 1 முகம், 5 முகம், 7 முகம் அப்படின்னு நம்ம விளக்கேற்றிக்கலாம். 10 இன்ச்சு இருக்குதுப்பா உயரம். அகலம் பார்த்திங்கன்னா 3.5 இன்ச்சு இருக்குது. பெரிய சைஸ் பொங்கப்பானப்பா. இதில் ஒரு படி போட்டு வச்சுக்கலாம்ப்பா. அதாவது ஒரு படி பச்சை அரிசியும் 2 கிலோ வெல்லம் போட்டு வச்சுக்கலாம். நல்லா பெரிய சைஸு, நல்லா இருக்குப்பா பானை. இங்கே பழைய காலத்து பேர் போட்டுருக்கீங்களா,
இது வந்து வெட்டெழுத்து. இப்போ உள்ள பானை கிடையாது, இப்போ அப்படியே படிக்கட்டு மேலே இருக்கும் இந்த பானையில். 7 இன்ச்சு இருக்குப்பா வாயகலம். உயரம் பார்த்தீங்கன்னா 8.25 இன்ச்சு இருக்குது. இந்த பானைக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டை வாய் பொங்க பானை. இந்த அது உள்ளுக்குள்ளே ஒரு பாத்திரம் இருக்கிறது மாதிரியே இருக்கும், அந்த வடிவத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல பானைப்பா. அடிச்சு கட்டிடுவேன். ரொம்ப நேரம் நிற்கணும்ப்பா ஓசை. அதே நல்ல ஒரிஜினல் வெங்கலம். டொப்பு டொப்புன்னெலாம் அடிக்கக்கூடாது. இந்த பொருளை பூரா வீடியோவில் போட்டு காமிச்சிட்டேப்பா. இதில் ஏதாவது உங்களுக்கு பொருள் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கப்பா. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. வணக்கம்.